அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் கோடியில ஒரு நாளா நமக்கு வருது. இந்த நாள்ல இருக்கக்கூடிய 2 அற்புதமான சேர்க்கைகள்ல ஒரு சேர்க்கைய பத்தி இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல இந்த வீடியோல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் நீங்க கேட்ட வரம் இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாள் சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. வாங்க, இது என்ன பரிகாரம், இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை, இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல கால பைரவருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வருது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பங்குனி மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை, இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. இந்த அஷ்டமி திதியும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தை, செல்வத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 3 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த 3 பொருட்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட நான் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு முகம் கை கால் கழுவினா கூட போதுமானது. இதுவே அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா தேய்பிறை அஷ்டமி திதியில வரக்கூடிய ராகு கால நேரத்துல இதை 8 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும், தீராத கடன் தீரும், பணமும் சேரும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த ராகு கால நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நேரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல 8 மிளக தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். 1 ரூபாய் கடன் கூட மிச்சமில்லாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சேர்க்கைய பத்தி இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி என்னதாங்க சேர்க்கை இருக்கு இந்த நாள்ல அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. பொதுவா செவ்வாய்க்கிழமைனாலும் சனிக்கிழமைனாலும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல நமக்கு மூல நட்சத்திரம் வருது. இன்னைக்கு நைட்டு 11:58 வரைக்குமே நமக்கு இந்த மூல நட்சத்திரம் இருக்கு. இந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அவதரிச்ச நட்சத்திரம். மார்கழி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரத்துலதான் ஆஞ்சநேயர் அவதரிச்சாரு. அந்த வகையில சனிக்கிழமை ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல மூல நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த சேர்க்கைய நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் மேஜிக் போல ஏற்படும். இந்த சேர்க்கைக்கான பதிவை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம்.
சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி தான் இது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது, நிறைவேறாத வேண்டுதலும் இருக்கதான் செய்யுது. இப்படி உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சப்போஸ் உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா உங்க வீட்டுல இன்னொருத்தவங்க கிட்ட இன்னொரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷனை ஒரே ஒரு வேண்டுதலுக்காக செய்யணும். இவ்வளவுதான். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை எழுதுறதுக்கு நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான மனநிலையில அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது இந்த நம்பரை சொல்லி என்ன வரம் கேட்டாலும் ஒரு சில மணி நேரங்கள்லயே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஆஞ்சநேயரோட ஏஞ்சல் நம்பரை தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆஞ்சநேயரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 46385729. இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் ஃபுல்லாவே இந்த நம்பரை எழுதிக்கோங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். ஆஞ்சநேயரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்லயோ அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்லயோ தனித்தனியா சொல்லிக்கிட்டு தான் நீங்க எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் தனித்தனி பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால தனித்தனியா இந்த நம்பரை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதுங்க. ஒரு பேப்பர் ஃபுல்லான்னு சொல்லும் போது ஒரு பேப்பருக்கு 2 பக்கம் இருக்கும். முன்பக்கம் பின்பக்கம், இப்படி முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் ஃபுல்லாவே நீங்க எழுதிக்கோங்க. இந்த நம்பரை எழுதி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீரோல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த வேண்டுதலுக்காக செஞ்சீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.